ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே லில்லின்னு ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவள் உட்காந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆப்போசிட்டில் நிற்கிறவனும் ஆமாங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் இப்போ தான் வரா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் போல இருக்காவன். அவனுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலான்ட்டு தான் வந்திருப்பா கேட்கலாம் வாங்கிட்டு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. லில்லி சொல்கிறா, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு தானே செல்லம் காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி இருந்தாலும் ரெடியாக தான் நின்றுட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல. கரெக்டாக இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணுறத வர பார்த்துட்டா அவ்வளோதான், மனசே உடஞ்சி போச்சு. எடுத்துகிட்டு வந்த கிக்கை கீழே போட்டுடுறா. அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருச்சு, தப்பு பண்ணிட்டோம், இப்படியே விட்டுறக்கூடாது, பின்னாடி போய் அவளை சமாதானப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கான். அவளை கூட்டிகிட்டே பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது இந்த லில்லி விட மாட்டேங்கிறா. இவ சோகமாக அப்படியே நடந்து வரும்போது அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. இவ வாய்ஸை கேட்டோடனே கண்டுபிடிச்சிட்டா. என்னாச்சு, யார் என்ன பண்ண ஒன்றுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவ அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. அந்த டைமில் பார்த்து பாய் ஃப்ரெண்டும் பின்னாடி வந்துட்டான். இங்கே பாரு, நீ பார்த்தது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், உண்மையாக அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அவள் டேருக்காக தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டா. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஓகேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி இவன் எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது லில்லியும் பின்னாடியே ஆமாம் அவள் டேருக்காக தான் பண்ணாரு, நீ அப்படிலாம் யோசிக்காத, சும்மா ஒன்று ஃபன் பண்ணலான்னு பார்த்தோம், வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்குறா. இவ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல இருக்கு. இவ பேர் ரோசி. ரோசி அங்கேருந்து மாதம் நடந்து வந்த வேகத்துக்கு லில்லியை தான் பிடிச்சி தள்ளிவிடுறா. என் ஃப்ரெண்டு மேலேருந்து கையிடு, யார் நீ ஏன் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் வரேன்னு சொல்லி கேட்டவா. அடுத்து பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அடி விழுது. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டையே ஏமாத்திருப்பா. இதுக்கு மேலே நீ என் ஃப்ரெண்டு பக்கமே வரக்கூடாது, வந்தேன்னு வச்சுக்கேன் கூண்டுரும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இவன் கூப்பிடுறான் ஹீரோயினா. ஆனால் ஹீரோயின் எதையுமே காதில் வாங்கல. அங்கேருந்து அழுதுகிட்டே காருக்குள்ளே ஏறிட்டா. அப்படியே உட்காந்துருக்கும் போது செம்மையாக குளிருது அவளுக்கு. என்னாச்சு, ஏசி ரொம்ப ஹையாக இருக்கோ, எனக்கு மட்டும் தான் இப்படி குளிர்தாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் முன்னாடி பார்க்குறா. டிரைவர் சீட்டில் இந்த ரோசியோட அண்ணன் உட்காந்துருக்கான். அவன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. அவனை பார்த்தோன்னே இவர் ஏன் இங்கே வந்தா இருக்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவா, எங்கள் அண்ணன் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, நீ வேணா எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு சிஸ்டர் இல்லை ஆயிடுறியாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கெலாம் உள்ளுக்குள்ளே ஐஸ் வச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இல்லை அதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ, எங்கள் அண்ணன் உனக்கு பிடிக்கலையா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் அம்மா இல்லைல்ல, எங்கள் அப்பாவும் சிங்கிள் தாங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு என்னடி சொல்ல வரங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு மதுரா வந்துடுறியாங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவ்வளோதான் ஷாக் ஆகி பிரேக்கே போட்டான். என்னாச்சுனாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பார்க்குறா. இவரையும் அப்படி டென்ஷன் ஆகுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ எப்போவுமே ஒரு மாதிரி ரூடாக நடந்துப்பான், யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டான், இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பான். அதனால ஹீரோயின் இவங்ககிட்ட சரியாக பேசினதே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, இந்த ரோசி இருக்கால, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த 2 மாதமும் ஹீரோயின் தான் அவளை பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ அவளை மீட் பண்ணியிருந்திருப்பான். அவளை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை அவளை பார்த்துருப்பான் இவன் ஃபோட்டோவில். கை கொடுக்க போனவன் கையை விடவே மாட்டேங்கிறான். இதை பார்த்து ரோசி, ஐயோ அண்ணா ஏன் இப்படி வளைஞ்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேர் கையும் பிரித்து விட்டுட்டு, சரி என்ன தானே பார்க்க வந்தீங்க, 2 பேரும் என்ன பாருங்க, என்ன நீங்கள் 2 பேர் பார்த்துட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்லியிருப்பா, சரி ஓகே எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பே கேட்டிருப்பா இந்த ரோசி, அம்மா எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பா. போகிறப்ப கையில் ஒரு நோட்ஸ் இவங்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்திருப்பா, ரிப்போர்ட் மாதிரி. அதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ரோசி கேட்குறா, என்னாச்சுன்னா ஏன்னா பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும் இவன் ஹீரோயின் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம். ஆமாம் இல்லை, ஆல்ரெடி அண்ணனை நீ அன்னைக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டல 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஓகே, எங்கள் அப்பா வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லும்போது ஓகே உங்கள் அண்ணனுக்கு உங்கள் அப்பாவே தேவலாங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறா. இவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. இது எங்கள் அப்பாவே எனக்கு தேவலையா, அந்தளவுக்கு நான் மோசமாக போயிட்டேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அண்ணா அப்பாவை கூட பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலையாங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு கோபமாக வருது. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடு வந்துருச்சு, நீங்கள் 2 பேர் இப்போ இறங்கி போகலாம், எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவன் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளியில் வந்திருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோவை மீட் பண்ணி பேசியிருந்திருப்பான். இந்த லில்லி இருக்கால, அவள் ரொம்ப வருஷமாக ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்க. அதனால் இந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான், லில்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவளுக்கு ஒன்று தான் பிடிக்கும், அதனால் அவளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். சரி நீ யாருங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவன் ஃபோட்டோ எடுத்து காமிக்கும் போது அதில் ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துருந்துருப்பான்.
இவன் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு தோணிடுச்சு, எதோ லில்லியை உனக்கு பிடிக்கும், ஆனால் நீ ஹீரோயினை லவ் பண்ணுறியா, இல்லை இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துருப்பான். அதனால என்ன பண்ணுறான், இங்கே பாருங்க, உங்களுக்கு லில்லியை பிடிச்சிருந்தனா லில்லியே நீங்கள் லவ் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் ஹீரோயின் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் லில்லி ரொம்ப அழகாக இருக்கா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை விட இவங்க தான் அழகாக இருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுதுங்கிற மாதிரி சொல்லி ஆமாண்டே கழுவும் போது, ஆமாம் இல்லை அவள் தான் அழகாக இருக்கா, ஆனால் நீங்கள் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கும் போது, ஐயோ எனக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணணும்லாம் ஆசை தான், ஆனால் அது எதையுமே என்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் பண்ண முடியாது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் ஏன் அவளுக்கு ஓகே சொல்லுங்கிற மாதிரி சொல்லி தோண்டி கேட்கும் போது, அது வந்து நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருப்பேன், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, ஆக்சுவலாக பசங்களை தான் ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன சொல்கிறது இல்லை, எது பசங்களை பிடிக்குமா, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் யோசிக்கிறேன் டியோ, நெக்ஸ்ட் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட வீச்சாட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பான். ஹீரோ அன்னையிலேருந்து இந்த 3 வருஷமாக இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். டெய்லி இவனுக்கு இதே மாதிரி தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பான் போல இருக்க. ஆமாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, அவளுக்கு கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிட்டு ஜென்டலாக இருக்க பசங்களை அவளுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் போல இருக்கா. அப்பையிலேருந்து இந்த 3 வருஷமாக இதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் ஜென்டலான பையன்தான். இப்போ கூட நெக்ஸ்ட் எப்படி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவளை லவ் பண்ண வச்சே தீரணுங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து இந்த லில்லி இருக்கால, அவள் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட சீனியரா. இப்போ அவனை தான் மீட் பண்ணுறதுக்காக 2 பேரும் போயிருக்காங்க. உடனே இவன் கேட்குறான், என்ன விஷயம், எதுக்கு நீ அவளை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் யோசிக்கிறான், ஏதாவது திருப்பி பேச்சப் ஆயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கா. உடனே தங்கச்சிக்கார சொல்ல, சேச்சா அப்படிலாம் கிடையாது, நான் தான் நேற்றே சொன்னேனே அப்பா கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு, அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு என்ன சொல்கிறது இல்லை, என்னடி சீரியஸாக இறங்கிட்டியாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக என்ன சொல்கிறான், ஓ இவங்களே தான் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, பரவாயில்லையே அழகாக இருக்காங்களேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தியா அவங்க கூட ஓகேன்னு சொல்கிறாங்க. பாரு இதுக்கப்புறம் நமக்கு அம்மா கிடைச்சாச்சு, அதுவும் புது அம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ குதிச்சுக்கிட்டு இருக்கா. அடி பைத்தியக்காரி சைத்தானே, உன்னை விட்டோன்னு வச்சுக்கேன், நீ எங்கேயாவது கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்ப போல இருக்குன்ட்டு கழுத்தை பிடிச்சி அப்படியே இருக்கிட்டு இருக்கான். அண்ணா உனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி நான் தானே, என்னை விட்டுருங்கிற மாதிரி சொன்ன பின்னாடி போய் நின்றுட்டு, அம்மா காப்பாற்றுங்க பாருங்க அண்ணன் என்ன அடிக்கிறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவ வேற நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வேற கடுப்பாக இருக்குது. இங்கே பாருண்ணா, நான் மட்டும் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உன்னாலலாம் சேர்மன் ஆகவே முடியாது, எனக்கு தான் பதவி கிடைக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கா. பைத்தியக்காரி, ஒரு பதவிக்காக என் வாழ்க்கையை அடமானம் வச்சிருவா போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோயினும் போயிட்டா. இந்த பக்கம் ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா, என்னடா நடக்குது இங்கன்ட்டு. 3 பேர் சேர்ந்து வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் வந்து இந்த பாய் ஃப்ரெண்டோட காரை ஹீரோயின் பார்த்துட்டா. அந்த காரை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா, இங்கே எதுக்கு அவன் கார் நிற்கிதுன்ட்டு. யாருக்கு தெரியுங்கிற மாதிரி தங்கச்சிக்காரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டான். ஆக்சுவலாக இவன் ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ காரில் உட்காந்துட்டு போகிறதே இவன் பார்த்துட்டான். அவ்வளோதான், அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் 3 பேர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே வந்தோடனே மெய்டு தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்து தங்கச்சிக்காரி வாயை மூடலை, பேசிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ போயிட்டு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால கொஞ்சம் மெச்சூராக கொஞ்சம் வந்து ஏஜ்டு பர்சன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த ட்ராமாலெலாம் சிஇஓ வில்லன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இவனை பார்க்கும்போது இவங்களுக்கே ஷாக்காக இருக்கு, என்னடா ட்ராமாவில் வர ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தது ட்ரெஸ் பண்ணேன், ஏன் இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் தங்கச்சிக்காருக்கு தான் சிரிப்பாக வருது, வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்கடா இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன பிரச்சனை, வாயை முடிட்டு உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அப்பா வந்துட்டாரு. ஹீரோவோட அப்பா வந்ததுலேருந்து ஹீரோக்கு கோபமாக வருது. அவர் ஏதாவது ஒன்று சொல்லி வம்பிழுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா எங்கே ஹீரோயினுக்கு அவரை பிடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு. அதை நினச்சி தான் பயந்துக்கிட்டு இருக்கான். அவர் ஹீரோயின் கிட்டே ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்குமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வந்து சும்மானு இருக்க மாட்டேங்கிறா, ஏதாவது சொல்லி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அவர் வேறு வந்து ஸ்டீக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா. உடனே சொல்கிறான், என்ன சாப்ஸ்டிக்கில் தானே சாப்பிடுவீங்க, என்ன புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சீன் போடுறீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் ஓவராக பேசிக்கிட்டே இருக்கான். இவன் பேசுகிற பேச்செலாம் கேட்டுட்டு ஹீரோயின் என்ன
யோசிக்கிறானா, ஐயோ விட்டா இங்கே கலவரமே நடந்துடும் போல இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சவ, விடுங்க விடுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. தங்கச்சிக்காரையும் சமாளிக்கலான்னு பார்த்தா ஹீரோ நிறுத்துற மாதிரி தெரில. ஐயோ நைனா இங்கேருந்து நீ கிளம்புற வரைக்கும் நான் உன சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கருவம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி, இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே கிடையாது, எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம் போடாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அங்கேருந்து. அப்போ மேடு வந்து சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து நான் போய் பார்க்கவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில வந்துட்டான். பார்த்தா இந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவனை பார்த்து ஓனே ஹீரோ யோசிக்கிறான், ஓ நீ தானா, நீ நல்லா வெயிட் பண்ணலாம், இன்றைக்கி நாளைக்கு ஏன் 2 நாள் கூட வெயிட் பண்ணலாம், ஹீரோயின் இங்கேருந்து வந்தால் தானடாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்தவன் மெய்ட்கிட்ட சொல்கிறான், அவருக்கு பெட்ரோல் இல்லை போல இருக்குது, அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் வேணால் கொஞ்சம் காசு தரேன், கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து ஃபியூவல் ஃபில் பண்ணிக்க சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு போட்டுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின், பரவாயில்லையே உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவராக இருக்கார், ஒருவரவங்களுக்குலாம் காசு கொடுக்குறாருங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் பண்ணுறதோ வேறு வேலை, அது தெரில. இந்த பக்கம் ஹீரோ உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் ஒரு கடத்தில் நோட் பண்ணிட்டா. அப்போ தான் பார்க்குறேன், இவர் எதுக்கு கண்ணாடி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட கேட்குறா. அதான் எனக்கும் தெரில, இவனுக்கு நல்லா தான் கண்ணு தெரியும், இவனுக்கு பவரும் கம்மியாலாம் கிடையாது, இதனால் எதுக்கு இதை போட்டுட்டு தெரியுதுன்னு எனக்கும் தெரில, கொஞ்ச நாளாக இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது, ஐயோ தங்கச்சிக்காரி தான் நல்லது பண்ணுவாள்னு பார்த்தால, என்னடா இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காளே, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி யோசிச்சுவேன். கொஞ்ச நாளைக்கு உன் ஃப்ரெண்டு இங்கே தான் தங்க வைக்க போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டா, பேசாமல் நீ என்னோட ரூம் அவளுக்கு கொடுத்துரு, அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் பக்கத்து ரூம் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ரூமை காட்டலான்ட்டு போனால், நீ ஒன்றும் காட்ட தேவையில்ல நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை தள்ளி விட்டுட்டு தங்கச்சிக்காரி உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா. அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்கள் அண்ணெல்லாம் என்னையே ரூம்குள்ளே விட மாட்டான், ஏதோ புதையல் வச்சிருக்க மாதிரி போட்டியே வச்சிருப்பான் ரூமா, உன்னை தான் ஃபஸ்ட் டைம் அலோவ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இதெல்லாம் வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது இவ சொல்கிறா, அதான் எங்கள் அண்ணனுக்கும் நீ தான் அம்மா வரணும்னு ஆசை, அதனால தான் உனக்காக இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கா. சைத்தான் என்னை பற்றி மந்திரம் ஓதிக்கிட்டா இருக்கா, வெளியில் வாடி இருக்குது மண்டையை பொழந்துடுறேங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டே தான் வெளியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து சத்தமாக நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குதா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்கிறா, இப்போ தான் போகிறாரு போல இருக்க, நீ பேசுனதெல்லாம் அவர் கேட்டுப்பாருங்க மாதிரி சொல்லும் போது, ஐயோ நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து குதிச்சு ஓடிடுறா இந்த ரோஸையும். ஹீரோயினும் வந்து ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்தா, அப்படியே அந்த பக்கமாக பார்க்குறா. பார்த்தா அங்கே நிறைய நோட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னது இது இவ்வளோ வேலை பார்க்குறாரான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ளே எல்லாமே இவ எழுதின நோட்ஸாக இருக்கா. இது எல்லாமே நான் எழுதுனதாச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சு, இது ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட் டைம் இவன் கொடுத்துருந்துருப்பாள். அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய இவளோட நோட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி எடுத்து வச்சுருக்கான். அதுக்கு கீழே வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்கா. அதில் வந்து ஹீரோனோட பேரை வந்து நிறைய தடவை ஹீரோ எழுதி பார்த்துருந்துருக்கான். இதெல்லாம் பார்த்தவ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல இவருக்கு, ஒரு வேளை இவருக்கு நம்மளை பிடிச்சிருக்குமோ வாய்ப்பு இருக்குமோங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவ, சேச்சா அப்படிலாம் இருக்காது, இவருக்கு எப்படி நம்மளை பிடிக்கும், அதெல்லாம் நம்மளோட கற்பனையாக தான் இருக்கும், எல்லாமே கோ இன்சிடென்ஸாக நடந்திருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளே மனசை தேர்த்திக்கிறா. அதனால மைண்டுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கா. இது அப்படியே விடவும் மனசு வர மாட்டேங்குது. அப்படி ஸ்டார்டிங்கில் வந்து அவனை மீட் பண்ணது ஃபஸ்ட் டைமு, அவன் கை கொடுத்தது, அதுக்கப்புறம் காரில் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. ஒருவேளை ஏதாவது ஒரு டைமில் இவர் வந்து அவரோட லவ் நம்மக்கிட்ட காமிச்சிருப்பாரோன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு தடவையில் அந்த மாதிரி காமிச்ச மாதிரியே தெரில. இல்லை இது வந்து என்னென்னு தெரியல, கண்டிப்பாக இவர் நம்மளை லவ் பண்ண வாய்ப்பு கிடையாது, எதுக்கு மண்டையை குழப்பிக்கிட்டு போய் அவர்கிட்டே கேட்டலான்னு சொல்லி வெளியில் வரதுக்காக டோரில் கை வைக்கிறா. பார்த்தா ஹீரோ வெளில தான் நின்றுட்டு இருக்கான். 2 பேருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது லேட் நைட் ஆயிடுச்சு, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டா, எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இதை ஓவர் திங்க் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளை லவ் பண்ண மாட்டான்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தா ரோசி ரெடியாக உட்காந்துருக்கா. ஐயோ சோறுங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து சரியாக தூங்கல போல இருக்கு நைட்டு, இதை யோசிச்சுட்டே தூங்காமல் இருந்திருப்பா. இவ கேட்கும் போது அது ஒன்றும் இல்லை, புது இடம்ல அதான் தூக்கம் வரலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஹீரோ வரான். ஹீரோவும் சரியாக தூங்கல போல இருக்க, ஏன்னா ஹீரோயின் கிட்ட பேசணும் அவங்க இருக்காளேன்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இவனும் தூங்கல போல இருக்க. என்னங்கடா 2 பேர் தூங்காமல் இருந்திருக்கீங்க, எனக்கு தெரியாமல் ஏதாவது ரூட்டு ஓடுதா என்னங்கிற மாதிரி சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவருமே வந்து சரியாக தூங்கல போல இருக்கு, அவரால் சுத்தமாக முடியல. எப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு, உன்னை யார் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணது, என்னை விட்டுட்டு 3 பேர்
ஏதாவது படம் பார்க்க போனீங்களா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, அடையாமா நீ வேற, உன் அண்ணங்காரன் இருக்கான் தெரியுமா, ராத்திரி பிள்ளை என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா இவரோட ரூமில் வந்து வெளியில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது போல இருக்கு. இவர் வெளியில் வரலான்ட்டு பார்த்தா ஹீரோ கண்கொத்தி பாம்பா அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். எங்கே இவர் வந்து உண்மையிலே நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போயிடுறாரு, இவருக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்குமோங்கிற மாதிரி 1000 தாட்டி இவன் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கா. அதனால இவங்களை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வாசல்படியிலே உட்காந்துருக்கான் போல இருக்க. அதனால இவர் தூங்கவே இல்லையாமா. தம்பி, இதுக்கு மேலே உங்ககிட்ட என்னால் குப்பை கொட்டவே முடியாது, தயவு செஞ்சு நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் கொஞ்ச நாளைக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வரேன், உங்கள் தொல்லை இல்லாமையாவது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. சரி, நீ எப்படி ஹாஸ்பிட்டல் போவேன்னு சொல்லி ரோசி கேட்கும் போது, இல்லை நான் கேப் எடுத்து போய்க்கிறேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயின், இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இதுக்கப்புறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீசாட் ஆட் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி நீட்டிக்கிட்டு இருக்கா. அவன் முன்னாடி இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரி சொல்கிறா, டே அண்ணா நீனாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவன் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கானா. டே நீ அவ்வளோ நல்லவன் இல்லையே, ஒருவேளை அவள்கிட்ட காசு கேட்கறதுக்காக தான் வீசாட் ஆட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கியா, அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன காசு வாங்க போறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஓ காசு கேட்குறாராங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை யோசிச்சுட்டு அதுக்கு வந்து அவனுக்கு 1 மாதத்துக்கான காசு அனுப்பி விட்டுட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, ஏன்டா இப்படி படுத்துறீங்க, உண்மையிலே அவளோட நம்பரை தான் கேட்க வந்தேன், ஏன் இப்படி படுத்துறாங்கன்னு தெரியலேங்கிற மாதிரி யோசிச்சவன், ஏதோ ஒன்று போய் தொலைங்க நம்பராது கிடச்சிதேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வெளில வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு கோவமாக அங்கேருந்து போயிட்டான். போகிற போக்கில் தங்கச்சி வாயில் பண்ணை வச்சு திணிச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறா, அந்த நோட்ஸ் பற்றி கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டடாகவே தான் இருக்குது. அதை பற்றி யோசிச்சுட்டே வரும்போது, சரி வீசாட் ஆட் பண்ணுமே அவரோடதை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கா. அதை உத்து பார்த்தா அது வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ தான். நேற்று வந்து அவள் சாப்பிடும்போது ஹீரோ ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. அதை யோசிச்சு பார்க்குறா, என்ன நடந்திருக்குன்னா இவளுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கும், புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சவ, சரி ஓகே 2 தடவை தானே பவுலில் எடுக்கக்கூடாது, ஒரே தடவை பவுலில் அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்துருப்பா. அது க்யூட்டாக இருக்கிறதா நினச்சி ஹீரோ அதை பார்த்துக்கொன்னே அவளை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து வீசாட்டில் ஆட் பண்ணியிருப்பான், ஃபேஸை மட்டும் மறைச்சு அந்த கையில் இருக்க பவுல் மட்டும் தெரிகிற மாதிரி. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோயின், இவர் நம்மளை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரா, ஏன் அப்படி பண்ணியிருக்காரு, ஒருவேளை நம்ம அதிகமாக சாப்பிட்றோங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக இருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவ கேட்குறா, அம்மா நீங்கள் எதுக்கு இதை அப்லோட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எப்போவுமே எல்லாருமே என்னை ரொம்ப கோல்டு பர்சன்ற மாதிரி யோசிக்கிறாங்க, அதை நான் ஃப்ரெண்ட்லின்னு காமிக்கிறதுக்காக அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த லில்லி இருக்கால, அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். வரும்போதே கையில் பூங்கொத்தோடு தான் வந்திருக்கான். அவளுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவள் வந்து ஆல்ரெடி ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருந்தவ போல இருக்கா, பொறாம பிடிச்சவளாக இருப்பா போல இருக்குது. ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு தான் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அனுப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, ஹீரோ போஸ்ட் போட்டிருக்கான்ல, அது இப்போ தான் பார்க்குறா. பார்த்தோன்னே இவளுக்கு கடுப்பாயிருச்சு, யார் இந்த பொண்ணு, இந்த ப்ரேஸ்லெட் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, யாராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் நீங்கிற மாதிரி சொல்லி மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கா, திட்டி மெசேஜ் அனுப்பியிருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க, ஏதாவது பிரச்சனையா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் நிற்கவே இல்லை, அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஐயோ இவ வேற படுத்துறாளேங்கிற மாதிரி யோசிச்சவன் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்திருப்பான். அந்த காஃபிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி எதுக்கு அதை விட்டுட்டு போவானேன்ட்டு அப்போ தான் மைண்டுக்குள்ளே தோணுது, நம்ம தப்பான சாய்ஸஸ் சூஸ் பண்ணிட்டோமோ, ஹீரோயின் தான் நமக்கு பெட்டர்னு தோணுது, நம்ம எதுக்கு இவ்வளோ சூஸ் பண்ணோம், பேசாமல் ஹீரோயின்கிட்டே பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவோட அந்த போஸ்ட்டில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கிறது இவன் பார்த்துட்டான். இந்த ப்ரேஸ்லெட்டில் இருக்கிறது ஹீரோயின் தானுங்கிற மாதிரி சொல்லி அவங்க லைட்டாக கண்டுபிடிச்சிட்டான். அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணவங்க பேர்லாம் காட்டும்ல, அதில் வந்து இந்த இவ பாய் ஃப்ரெண்ட் பேரும் காட்டுது, லில்லியோட பேரும் காட்டுதா. இவளுக்கு ஒன்றும் புரியலை, அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, ஹீரோக்கு தனியாக டிஎம்மில் திட்டி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். வெயிட்டர் வந்து அப்போ காஃபி வச்சுட்டு போகிறாங்க. இவன் அதை கூட கவனிக்கல, சூடாக இருந்த காஃபி எடுத்து குடிச்சு மேலே ஃபுல்லாக ஊற்றி போயிருது. அதோடையும் வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான் திட்டி. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டாங்க. ஹீரோயின் இறங்கலான்ட்டு பார்க்கும்போது ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ யாரையோ வந்து சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா. யாருக்கு அனுப்புகிறாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஆமாம் என்ன பண்ண முடியும் உன்னால், இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரமாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவ யோசிச்சவ, சரி அவர்கிட்ட டைரெக்டாக கேட்டுடலான்ட்டு, உங்களுக்கு ஆல்ரெடி லில்லியை தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தெரியுமேங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ என் பாய் ஃப்ரெண்டையும் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தெரியும், எனக்கு 3 வருஷம் முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை எனக்கு புரியல, உங்களுக்கு அப்போ எல்லாருமே முன்னாடி தெரிஞ்சிருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு தெரியும், ஆக்சுவலாக நான் ஃபாரினில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லில்லி என் கூட தான் படித்தாங்கிற மாதிரி சொல்கிறான்.
அப்போ ஃபாரினில் படிக்கும்போது அவளுக்கு இருந்த பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஐயோ தாயே நான்லாம் கிடையாது, உனக்கு டவுட் இருந்தால் என் ஃபோனை கூட செக் பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காமிக்கிறான். ஆனால் ஹீரோயின் டக்குன்னு ஃபோனை வாங்கினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லைங்க சும்மா ஜோக்காக தாங்க கிட்டேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த 3 வருஷமும் உங்களுக்கு என்ன தெரியும் தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக வந்து லில்லி போஸ்ட் போடும்போது நான் உங்களை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போதே உங்களை எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ நான் மட்டும்தான் உங்களை வந்து தெரியாத ஆள் மாதிரி பார்த்துட்டு இருந்தேனாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. ஆக்சுவலாக ஹீரோக்கு வந்து முன்னாடியே ஹீரோயினை தெரியும். லில்லியோட போஸ்ட்டில் பார்த்துருந்துருப்பான். பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆயிருந்திருக்கும் இவனுக்கு. அதனால தான் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான் போல இருக்க. இதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, எனக்கும் லில்லிக்கு நடுவில் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்கள் பாய் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் நிறைய விஷயம் சொல்லுவார், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை பற்றிலாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கும் லில்லிக்கு நடுவில் ஒன்றுமே சம்மந்தம் இல்லைங்க. திருப்பி சொல்கிறோம் ஒன்றுமே சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, சரிங்க எனக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவளும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அந்த பிஎஸ்சி என்ன ஆக போகுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு, அதனால் அதை நான் மறந்துடலான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் சொன்ன உடனே ஹீரோ ஃபேஸில் அப்படியே வந்து 1000 வாட்ஸ் பல்பே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து இதை பற்றி யோசிச்சு உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரே சந்தோஷம் குஷி தான் அவனுக்கு. உடனே என்ன பண்ணுறான், ஒரு பபிள் காம் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இது எதுக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, பபிள் காமில் டேஸ்ட் இருக்க வரைக்கும் தான் அதை வந்து நம்ம சாப்பிட்ணும், டேஸ்ட் இல்லைனா துப்பிடுறோம்ல, அதே மாதிரி லைஃப்பும் அப்படி தான், உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுல இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் வந்து அவரை பற்றி யோசிக்காதீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அட்வைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவளும் தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டா. உங்களுக்கு எது வேணுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எது கேட்கணுனாலும் என்கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு கேட்டுடுறா, நீங்கள் சொன்னீங்களா ஃபோனை தரேன்னு சொல்லிவிட்டு, இப்போ கொடுக்குறீங்களா நான் பார்க்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் தான் யோசிக்கிறான் இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேர் பிரேக்கப் பண்ணதுலேருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட்காரன் வந்து இவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருப்பான். இவனும் வந்து ஃபேக் அக்கௌண்ட்லலாம் இருந்து அவனுக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருப்பான், இங்கே பாரு நீலாம் போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணாது செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மண்டையை கழுவிட்டு இருந்திருப்பான். அதனால இதை கொடுக்கறதுக்கு பயப்படுறான். உடனே என்ன பண்ணுறான், ஃபோனை பிடிக்கிட்டு, இல்லைங்க டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நம்ம எதுவாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாமா, இல்லை நாளைக்கு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை மண்டையை கழுவி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். அப்பா சாமி தப்புச்சோண்டாங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறா, ஏன் இவர் வந்து இப்போ நம்மக்கிட்ட வியர்டாக நடந்துக்கிறாரு, இவர் நல்லவரா கெட்டவரானே தெரியலையே, ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறாரு, பாய்ந்த அளவுக்கு இல்லையேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்துட்டு வந்தவ ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஹாய் காமிக்கிறா. ஹீரோக்குமே வந்து குட் மார்னிங் சொல்கிறா. அவன் எதுவுமே பேசலாம், அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்னா அவள் என்னடா பிரச்சனை உனக்கு, ஒரு ஹாய் தான் சொல்ல வேண்டியது தானே, ரொம்ப தான் சீன் போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ எதுவுமே பேசல. அவன் போட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேங்கிற சொல்கிறான். இன்னும் உனக்கு டியூட்டி முடியலையே, இதை ஓவர் டைம் பாப்பி, அதுக்குள்ளே வேலையை விட்டு போறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கூட பேச்சப் ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்து அவளுக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து வச்சு நின்றுட்டு இருக்கான். இது ஹீரோக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்குது. அதனால ஹீரோயின் வெளில வரத்துக்கு முன்னாடி காரை கொண்டு வந்து நிறுத்திட்டான். வாங்க சீக்கிரமாக போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏறுங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே ஏற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ளவரை செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த கேப்பில் இதை பார்க்கல. ஹீரோயின் எங்கே போனான்னு தெரியலேங்கிற மாதிரி அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு அவள் எந்த பக்கம் இருக்காங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படி தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சிக்கிட்ட வந்து ஹீரோயின் இதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க அண்ணன் நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அவங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி அது இருக்கட்டும் நான் நல்லா சமைப்பேன் நான் சமைக்கிட்டாங்கிற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ ஓகேன்ட்டா. ஹீரோயின் உள்ளுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ தான் வரான். என்னத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு சமைச்சிக்கிட்டு இருக்கா பாரு சூப்பராக சமைக்கிறாளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. மூளுக்குள்ளேன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துட்டா போல இருக்கு. கீழே விழ போனவளை ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டான். 2 பேருக்கு ஒருத்தவங்க பேச ஒருத்தவங்க பார்த்த உடனே என்ன ரியாக்ட் பண்ணுறேனே தெரியல. தங்கச்சி வேறு இதை வெளியிலேருந்து பார்த்துட்டு, ஐயோ ட்ராமாவை விட இது சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் எதுவும் நடக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோஸியும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்கு, நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்கிற மாதிரி சொல்லி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கா. ரோசி பாராட்டினதில்லை, ஹீரோ தான் பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான். செம்மையாக இருந்துச்சு சமைக்கிறதுன்ட்டு. அவன் அங்கேருந்து போயிட்டான். தங்கச்சி தான் யோசிக்கிறா, எங்கள் அண்ணா அவ்வளோ நல்லவன் இல்லையே, என்ன இப்படி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான் அவங்களன்ட்டு. உள்ளுக்குள்ளே வந்தவனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அப்படியே ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஃபோனில் வந்து அவனோட ரூமை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். அதை அப்லோட் பண்ணி விடுறான். என்னோடய ரூமில் என்னோடய தேவதை என்னோடய ரூமில் இருக்காங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்க்குற இந்த லில்லிக்கு வந்து கடுப்பாகுது. இவர் ஏன் இப்படி அனுப்பிக்கிட்டு இருக்காரு, அப்போ அவரோட வீட்டில் இருக்காளோ அந்த பொண்ணு, அவள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், எனக்கு நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லி முடிவு எடுத்துட்டு அங்கேருந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா ஹீரோட வீட்டுக்கு. யாராக இருக்குன்ற மாதிரி சொல்லி வெளியில் நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் போகிறது தெரியுது, நான் பேக் சைடு தான் பார்த்துருப்பா, ஃப்ரண்ட்டில் பார்க்கல. யாருன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்
போது இதை ரோசி பார்த்துட்டா, நீனா என் ஃப்ரெண்டையா கடுப்பேற்றி அவளோட லைஃப்பை நாசம் பண்ணுறா, உன்னை சும்மா விட்டாதானடிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவ பின்னாடியிலேருந்து வந்து கட்டையை எடுத்து அடிச்சுட்டு வாங்க 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 திருடி வந்துட்டா திருடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. உடனே உள்ளே இருக்க மெயிட்லாம் ஓடி வந்துடுறாங்க. எல்லாரும் கையில் கிடச்ச மாப்பு குச்சிலேருந்து தொடப்பு கட்டை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அவளை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் சொல்கிறா, ஐயோ நான் திருட வரலங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினுக்கு வந்து சதம் கேட்டு வந்துட்டா. என்ன நடக்குது, நிறுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது லில்லியை பார்த்துட்டா. செம்ம அடி வாங்கி அந்த இடத்துல லில்லி வாங்கிட்டா. சரின்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இது எதுவுமே ரோசிக்கு பிடிக்கல. அவள் ரொம்ப மோசமானவ. அவளை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு பார்க்குறா. இதெல்லாம் கரெக்டாக இல்லை தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரியல, நீ வேணா அவ்வளோ நல்லவளாக இருந்துட்டு போ, என்னாலாம் அவ்வளோ நல்லவளாலாம் இருக்க முடியாது, இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் இங்கே வச்சிட்றேன், நான் கிளம்புறேன், இவன் மூஞ்சி பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து ரோசி கிளம்பி போயிட்டா. ஹீரோயின் தான் வந்து இந்த லில்லிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது லில்லியும் கண்ணு முடிச்சு எழுந்துட்டா. சுற்றி முற்றி பார்த்தவ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நான் இங்கே டாக்டரா நான் என் பேஷண்ட்டை செக் பண்ணுறேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உன்னால் தான் எனக்கு அடியே விழுந்துச்சு, உங்கள் வீட்டில் தான் எனக்கு அடி விழுந்துச்சுங்கிற மாதிரி சொல்லும் போது, அது எங்கள் வீடு கிடையாது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீலாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது, நீ ஏதாவது எனக்கு வச ஊசி போட்டு கொண்டுட்டினா அதெல்லாம் முடியாது, விடுங்கிற மாதிரி சொன்னவ கையை பார்க்குறா. பிரேஸ்லெட் பார்த்துட்டா. இந்த பிரேஸ்லெட் தான் நான் இந்த ஃபோட்டோலையும் பார்த்துருப்பா. அதனால அவளுக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ நீ தான் ஹீரோட வீட்டில் இருக்கியா, நீ தான் அந்த பொண்ணு, அவன் ரூமில் தங்கியிருக்க பொண்ணு நீ தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஆமாம் அதுக்கு என்ன உனக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஆக்சுவலி என்ன தான் நடக்குது உங்கள் 2 பேருக்கு நடுவில், நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் எதுக்கடி உனக்கு சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பின்ன நீ எதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறா, நீ ஒன்றும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தேவையில்ல, நான் கிளம்புறேன், என்னை விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்கும்போது ஹீரோயின் பிடிச்சி படுக்க வச்சுட்டு, பாரு நீ சொன்ன தெரியுமா விஷ ஊசி போட்டு கொண்டுடுவியான்னு சொல்லி கேட்டியா, கண்டிப்பாக இன்னொரு தடவை நீ கத்துனன்னு வச்சுக்கேன், நானே பாவம் பார்க்காம போட்டு கொண்டுருவேன் பார்த்துக்க, அமைதியாக படுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் உனக்கு என் மேலே வருத்தம் இருக்கும் தான், உன் பாய் ஃப்ரெண்டு நீ வேணான்ட்டு என் பின்னாடி வந்துட்டான், அவன் வந்து எல்லாரும் முடியும் நான் தான் வேணும்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு என் மேலே ஒரு கண்ணு தான், கண்டிப்பாக அவரும் எனக்கு ஓகே சொல்லிடுவார், உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே எனக்கே கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வருத்தம் இருக்கும் தான், அதெல்லாம் ஒன்றும் வெளில காமிச்சிக்காமலாம் இருக்காத, ஒப்பனா சொல்லிவிடு, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இவர் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. எதையுமே கண்டுக்கல. என்ன எதுவுமே பேச மாட்டியா நீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, உனக்கு பேசணும், உனக்கு வந்து கேன்சர் இருக்குது, அதனால சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தினா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது, இது எனக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு இன்னும் ஒன்றும் சொல்ல முடியல, போய் தானே சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும் போது ரிப்போர்ட் வந்திருக்கா. உனக்கு அடிப்பட்டது கூட நல்ல விஷயம் தான், அதனால தான் உனக்கு கேன்சர் இருந்தது கண்டுபிடிக்க முடிஞ்சுது, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பாரு, இங்கே நீ நம்ம தங்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிட்டா. இதை கேட்குற லில்லிக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில, செம்மையாக ஃபீல் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவால் ஹீரோயினை பார்க்காம இருக்க முடியல, அவளை மீட் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கான். என்ன விஷயன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது, என்னன்னு தெரிலங்க, இந்த இடத்துல லைட்டாக வலிக்குதா, அதான் நீங்கள் தானே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன், செக் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இவ்வளோ ஓகேன்ட்டு உள்ளே கூப்பிடுறா. இவன் என்ன பண்ணுறா, டக்குன்னு கோட்லாம் கட்டிட்டு ஷர்ட்லாம் கட்டிட்டான். சார் நீங்கள் இதெல்லாம் கழட்ட தேவையில்ல, நீங்கள் அப்படி ஷர்ட் போட்டிருந்தா கூட மேலாக்க செக் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இல்லை இப்படி செக் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ல, அதனால தான் நீங்கள் எப்படி செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டிட்டு உட்காந்துருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆக்வர்டா, பக்கத்தில் போவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்க. சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வேற கண் கொத்தி பாம்பா அவளே பார்த்துக்கிட்டு இருக்கானா. அவளுக்கு வந்து ஒரே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது உள்ளுக்குள்ளே. க்ளோஸ்அப்பில் வேற உட்காந்துருக்கானா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டான். அவனை பார்த்தோன்னே, இங்கே பாருங்க நீ இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்ல வரும்போது, ஐயோ 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கண்ணை மூடிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவன் சொல்கிறது காதலே வாங்கல, நான் கிளம்பிடுறேன், நான் எதையும் பார்க்கல, நான் மறந்துட்டேன், நீங்களே இதெல்லாம் மறந்துடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஒன்றும் நடக்கலை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, ஆமாங்க நாங்கள் சும்மா தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்களா ஏதாவது கதையை கட்டி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக விட்டுறாதீங்க, ஆல்ரெடி முடிஞ்ச வரைக்கும் போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னாச்சு டாக்டர், உடம்பு சரியா உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஆச்சு, உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு ஒரு வாய் பேசாதா, ஹீரோயின் போயிருக்கால எங்கே போயிருக்கான்னு பார்க்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் தான் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கான். அவனை மீட் பண்ண தான் ஹீரோயின் வந்திருக்கா.
அவன் வந்து அவகிட்ட சாரி சொல்லிட்டு, இங்கே பாரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கமாங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையே விழுந்துட்டான். ஆனால் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரில. உடனே இந்த டாக்டரோட ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன நடக்குது இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ எதுவுமே பேசலை. இந்த பக்கம் இவன் கெஞ்சின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உண்மையாக எனக்கும் இல்லைக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை தங்கமே, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ், இப்போயே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நான் யார் கூடயும் போக மாட்டேன்ல, உனக்கு நம்பிக்கை இருக்குள்ளங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டுறான். அவங்க வந்து ஹீரோ அங்கேருந்து பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் உங்களை ஏதோ சொல்லிட்டு போனாரேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவ அப்படியே அந்த பொக்கையோட ஹீரோவை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ அந்த இடத்துல இருந்து ப்ரப்போஸ் பண்ணால் நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட அதை நினச்சிருச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அவர் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த நிமிஷம்லாம் நம்மளால் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் யோசிக்கிறாச்சே இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், அந்த ஆள் நம்மளே ஏன் லவ் பண்ண போகிறாருங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சவ அப்படியே அவனுக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணியிருப்பாள். அதை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்படி உட்காந்துருக்கும் போது பாய் ஃப்ரெண்ட் உள்ளுக்குள்ளே ஓடி வந்துட்டான். உன்னை யாரா உள்ள விட்டதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு ஒரு 2 நிமிஷம் கூட நான் பேசிட்டு போயிடுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் முடியாது, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு தடவை மன்னிக்கிறதுனால உனக்கு என்ன ஆகிட போகுதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவ கேட்குற மாதிரி தெரில. இங்கே பாரு என்னப்பா நீ வந்து கேட்க மாட்டியா, நீ எனக்கு சொந்தமானவ, அதனால வந்து எனக்கு தான் உரிமை இருக்க, நான் இப்போ உனக்கு கிஸ் பண்ணியே தீர்வுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் கத்துறா, யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் வாங்க சீக்கிரமாக வாங்கங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது இது ஹீரோ காதில் விழுந்துருச்சு. அங்கேயும் தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தரையில் வச்சு அமுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து ஒரு டாக்டரையே ஹராஸ் பண்ணியிருந்திருப்பா, உனக்கு யாரடா இந்த மாதிரி தைரியம் கொடுத்ததுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது எது ஹராஸ் பண்ணனா, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஆல்ரெடி நான் அவளை கிஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன், இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து டென்ஷன் ஆகிட்டான். அவனே வந்து செக்யூரிட்டி கால் பண்ணி என்னடா பார்க்காம தான் உள்ளுக்குள்ளே அனுப்புவீங்களா, வாங்க வந்து அவனை கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களும் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் டென்ஷன் ஆகிடுறான். என்னடா நீ நல்லவன் பட்டம் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறியா, ஹீரோயின் இங்கே பாரு நான் பேட் பர்சனாகவே இருந்துட்டு போகிறான், ஆனால் அவன் குட் பர்சனே கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் தான் சொன்னான் லில்லி தான் எனக்கு கரெக்டுன்னு, அது மட்டும் இல்லாமல் அவனை பிரேக்கப் பண்ணது சொன்னது கூட அவன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் புட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது ஹீரோயினே கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, யார் உண்மையை சொல்கிறா யார் போய் சொல்கிறா என்னங்கடா நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்குறா. ஹீரோட ஃபேஸில் ரியாக்ஷனே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், கூட்டு போங்கடா எதுக்குடா இன்னும் பிடிச்சி வச்சு நின்றுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுட்டு இங்கே பாரு எனக்கு உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட, கண்டிப்பாக உன்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும். நான் ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்தது என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணுறான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கிடைக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. ஏன்னா அவளுக்கு இப்போ தான் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் இவன் இந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிட்டா. பக்கம் ரூமுக்கு வந்தவன் இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன யோசிக்கிறதுன்னு தெரில. அதனால சரி ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப்டாங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் லவ்வில் பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது உன் லவ்வில் பிரச்சனை வந்துருச்சா எனக்கு பண்ணி தொலைஞ்ச சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்குங்கும்போது ஆமாம் உன் ஃப்ரெண்டுக்கு தான், உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணான் சொல்லு நான் வேணா ஐடியா கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசினா சரியாகிற விஷயந்தான், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாயிடுங்கும் போது நான் தான் சொன்னாலே என் ஃப்ரெண்டுங்கும் போது சரி நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்கான். ஹீரோவும் அங்கேருந்து தைரியமாக ஹீரோயினோட ரூம் வரைக்கும் வந்துட்டான். உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தான் தைரியம் வர மாட்டேங்குது, வெளியிலே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ளுக்குள்ளே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ணுறது என்ன டிசைட் பண்ணுறதுன்னு எதுவும் தெரியாமல். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் காதில் வாங்கிட்டா. நீங்கள் 2 பேரும் ஏன் ரூம் வாசலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை ஈவினிங் கூட்டிகிட்டு போயிடுறதுக்காக சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேங்கிற போது இல்லை நான் கேபில் போய்க்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாருங்கள் 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தானே போகிறோம், அப்புறம் என்ன நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன் வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவளுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் காமிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு கேட்குறான் என்ன மச்சான் 2 பேருக்கு நடுவில் லவ் ஏதோ ட்ராக் ஓடுது போல இருக்கே,
சேச்சே ஒன்றும் சொல்லலடா, உன் ஃப்ரெண்டோட லவ்வருக்கும் தான்டா சொல்ல வந்தேன். உன்னை எப்படா நான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேர் காரில் வரும்போது 2 பேருமே பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒரே டைமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இந்த தங்கச்சிக்கிட்டேருந்து கால் வந்தது. அவள் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு ரெடி ஆகி நான் சொல்ல ரூம் நம்ம அந்த இடத்துல உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஃபோன் வந்து ரொம்ப சவுண்டாக கேட்குது. ஹீரோக்கும் எல்லாமே காதில் விழுந்துருச்சு. இப்போயே நான் போய் ஆகணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைத்தான் வேறு சும்மாவே இருக்காது போல இருக்குது, சைடில் போய் மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கு இவடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். ஹீரோன்னு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோ அங்கேருந்து கோவமாக எங்கே போகிறான்னா, இவ சொல்லியிருந்திருப்பாள் ரூம் நம்பரை, அது ஒரு கரோக்கி கிளப்பில் தான் சொல்லியிருந்திருப்பா. அங்கே போய் பார்க்கலான்ட்டு தான் போயிருக்கான். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இவன் டான்ஸ் ஆடி நின்றுட்டு இருக்கான். பொக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்போ வருவா என் தேவதன்னு சொல்லும் போது ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான். மச்சான் நீங்கள் என்னடா பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும் போது, நீ முதல்ல இங்கே என்ன பண்ணுறேங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்லை உன் தங்கச்சி தான் சொன்னா எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு, ஜென்டில் டைப்பான பசங்களை தான் அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னா, அதனால தான் சரி மீட் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் மாதிரி சொல்லும் போது, இல்லை நீ கிளம்புங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். மச்சான் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். புரிஞ்சிச்சு மச்சான் புரிஞ்சிச்சு, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டான். அப்போ தான் ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வரா. வந்து ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிட்டா. நீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்ருக்கான். இல்லை நீங்கள் தான் கார்லேயே கேட்டிங்களே உங்கள் தங்கச்சி அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும் போது, இல்லை என்னோட பேஷண்ட் ஒருத்தர் வர சொன்னார், அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், இங்கெல்லாம் யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஓ அப்போ தப்பான பர்சன் அவள் பார்த்து சொல்லியிருந்திருப்பா போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சரி நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகலான்ட்டு பார்க்கும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். இல்லை வீட்டுக்கு தானே போகிறோம், 2 பேரும் ஒன்றாவே போகலாம், நீங்கள் தேடி வந்த பையன் ரொம்ப மோசமானவன், ஆல்ரெடி அவன் கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தங்கச்சி கேட்குறா என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசலை. அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சொல்கிறான் நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டு, எங்கே போயிட்டுருக்க நீ, இல்லை இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, எதுக்கு இந்த புரோக்கர் வேலை உனக்கு, அவளுக்கு இப்போ ஒரு பையனை பிடிச்சிருந்ததுன்னா அவளே செலக்ட் பண்ணிப்பா, நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பட்டு கற்றுக்கிட்டு இருக்கான். டே அண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வேணாம்மா எனக்கு வேணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதான் நான் இருக்கேனேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். நீ எப்படி இருக்கா, எப்போ பார்த்தாலும் கோல்டாக நடந்துக்கிறா, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வயசான ஆள் மாதிரி நடந்துக்கிற, அவளுக்கு ஜென்டிலான பசங்களை தான் பிடிக்கும், நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற பசங்களை தான் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு இப்போ தான் புரியுது இது ஃப்ரெண்ட்லியான பையங்களான்ட்டு. ஏன்னா வந்து இந்த ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்திருப்பான், மெச்சூரான பசங்களை தான் பிடிக்கும், கொஞ்சம் கோல்டாக ரூடாக இருக்க பசங்களை பிடிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல, அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, திருப்பி அந்த நோட்ஸே தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஹீரோக்கிட்டே இதை டைரெக்டாக கேட்கவும் முடியல. லவ் பண்ணுறியான்னு கேட்டு மூஞ்சிக்கு முன்னாடி வந்து இல்லைங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த டைம்னு பார்த்து மின்னல் அடிக்குது, இடி அடிக்குது, கரெக்டாக கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா தங்கச்சிக்காரி தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சுங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, இல்லை அவள் பயப்படுவா, அதான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நீனே பாய்ந்தாங்குழி, அவளுக்கு போய் நீ துணையாக இருக்க போறியா, போய் ஈபிலா என்னை பார்த்துட்டு வா, நான் அவளை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் தங்கச்சி அனுப்பி வச்சுட்டு ஹீரோ தான் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற போகிறானே, என் ஃப்ரெண்டை ஒன்றும் பண்ணிடாதாங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்குமா, ஒன்றும் தின்ற மாட்டேன் போடி அங்கிட்டுங்கிற மாதிரி சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். உள்ளுக்குள்ளே போனவன் எல்லா பக்கமும் டார்ச் அடித்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எந்த பக்கம் உட்காந்துருக்கான்ட்டு ஒரு பக்கமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப பயந்துருப்பா போல இருக்கு. நான் தான் வந்துட்டேன்ல, பயப்படாதா, நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுது. ஏன்னா இருட்டுனா அவளுக்கு உண்மையாலுமே ரொம்ப பயம் போல இருக்கா. சரிங்க நீங்கள் இங்கே தானே இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கையை நீட்டுறா. அவனும் கையை பிடிச்சி அவளை மேலே தூக்கி விடுறான். 2 பேரும் அப்படியே லைட் அடிச்சுக்கிட்டே அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஹீரோ கையை விடவே இல்லையே, பிடிச்ச கையோடு தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். போய் எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்க்குறான். எந்த பக்கமும் வந்து எதுவும் லூஸ் கனெக்ஷன் மாதிரிலாம் தெரியல, ஃபியூஸ் போன மாதிரின்னு தெரியல. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டாங்க. 2 பேருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறேனே தெரில. தள்ளி போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி இருட்டுக்குள்ளே கீழே விழ பார்க்குறா. ஹீரோ கரெக்டாக பிடிச்சிட்டான் அவளை. ஆனால் 2 பேர் க்ளோஸ் அப்பில் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேர் ஹக் பண்ணுற மாதிரி வேறு ஆகிடுமா. 2 பேருக்குமே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுதா. ஐயோ இந்த இடத்த எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சுடா. ஐயோ இருட்டில் கண்ணு தரலங்க, அதனால தான் சரி நம்ம கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு அப்புறமா பேசலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்குமே ஒரு மாதிரி இந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரில. ஹீரோவோட ரூம் தானே அது, அவனுக்கு எங்கே கேண்டில் இருக்குன்னு தெரியும் போல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி வச்சுட்டு அப்படியே ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஹீரோயின் டாக்டருங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தா, அவளோட ஐடல் யாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறான். 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் இவனுக்கே தெரிய வருது, ஆக்சுவலாக வந்து இவனோட ஃபேஸ் ஹீரோயினுக்கு தெரியலை. இவன் தான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்திருப்பான். எல்லாரும்
எல்லாரும் டாக்டர் ஆகணும், நிறைய பேர் உயிரை காப்பாற்றணுன்ட்டு. அதை பார்த்து தான் ஹீரோயின் இன்ஸ்பயர் ஆகியிருப்பா போல இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ கண்ணில் தூசு விழுந்துருச்சுன்னு சொல்கிறான். இவ வந்து பக்கத்தில் ஊதி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக கரண்ட் வந்துடுது. உடனே ஹீரோயின் சொல்கிறா, சரிங்க கரண்ட் வந்துருச்சு, நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் 2 பேருக்குமே வந்து அந்த கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்தாங்க தெரியுமா. அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பேசுகிறதுனே தெரில 2 பேருக்கோ. சரி கரண்ட் வந்துருச்சுல்ல, ஆமாம் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் படுத்து தூங்குங்க, எதனா ஒன்றா கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ 2-3 தடவை சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கான். என்னமோ தெரில ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்த மாதிரி தெரியுது. 2 பேரும் கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு ஒருத்தவங்க நினச்சி ஒருத்தவங்க சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஹீரோக்கு அவ்வளோதான், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோசி வந்துடுறா. என்னன்னா மூஞ்செல்லாம் பல்லா இருக்கு, என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, செல்லம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கையை எடுத்துகிட்டு வரான். எங்கே அடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் ஒரு மூலையில். உன்னை போய் அண்ணன் அடிப்பனா, என் தங்க பிள்ளையாச்சே நீன்னு சொல்லிட்டு தலையை தடவி கொடுத்துட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அண்ணா ஏதாவது மண்டை குழம்பிடுச்சாண்ணா உனக்குன்னு கேட்கும்போது, இல்லைடா தங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இது செல்லம் தங்கம்மா, என்னடாச்சு, ஒரு பேகி பிடிச்சிச்சா அண்ணனுக்கு, அதிசயமாக பேசிக்கிட்டு இருக்கானே. இல்லை பேய் தான் பிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்லி பேய் ஓட்டுறவங்களை கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா எங்கள் அண்ணனை அந்த பேய் ஏதாவது பண்ணிட போகுதுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா ஊர்லேருந்து வராரு. ஹீரோ பார்த்தா செருப்புலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அப்பா போட்டுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாக ரொம்ப ஜென்டிலாக பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கே புரியல என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு, அப்பா உனக்கும் அப்படி தானே தோணுது, எனக்கும் அப்படி தான் தோணுது, அண்ணனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு போல இருக்க, 2 நாளாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கான், என்னெல்லாம் தலையை தடவி விட்டு செல்லோன்னு கொஞ்சம் நான் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒன்றும் புரியல. அப்பா என்னப்பா நார்மலாக பேசுகிறது தப்பா, நீங்கள் 2 பேரும் தான் எனக்குன்னு இருக்கீங்க, உங்கள் மேலே பாசம் காட்டல என்ன தப்பு இருக்குங்கும் போது, ஏம்மா என்னம்மா உன் அண்ணன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. எழுந்துட்டியா, உனக்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், வா சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பேயே தான், கண்டிப்பாக பேயே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் போகும்போது, இப்பாரு பார்த்து பத்திரமா போ, எதுனா ஒன்று வேணுன்னா எனக்கு கால் பண்ணு, அப்புறம் இங்கேயே நான் உன்னை பிக் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேவ் அ நைஸ் டேலாம் சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. இவனுக்கான சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இவனோட கேரக்டரே இப்படிப்பட்ட கேரக்டர் தான். ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ரக்கடான பசங்களை தான் பிடிக்குங்கிறதுக்காக தான் அப்படி இருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. ஓடி வந்தவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சான் என்னாச்சு சாப்பிட்டியா, உனக்கு தண்ணி வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் பயந்துடுறான். டாக்டர் அவனை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்துட்டானான்னு தெரில, என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லும் போது டாக்டர் பார்க்குறாரு. ஆமாம் என்ன புள்ள இவ்வளோ பாசமாக பேசிக்கிட்டு இருக்கு, டே என்னடா ஆச்சு, எங்கே மண்டையில் கிண்டியில் அடிபட்டுருச்சா, வா செக் பண்ணி பார்ப்போம், ஒரு ஸ்கேன் எடுப்போங்கிற மாதிரி சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். வேலை பார்த்துட்டே இருந்தவன், ஐயோ எனக்கு ஹார்ட்டில் ஒரு பெயின் வருதே, அப்போ என் செல்லத்தை இப்போ நான் பார்த்தே ஆகணும், சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்ட் அடங்கவே மாட்டான் போல இருக்குது. இன்றைக்குமே கிளம்பி வந்திருக்கான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. ஹீரோயினோடனே ஃபோனை எடுத்து செக்யூரிட்டிக்கு தான் கால் பண்ணுறான். யார் உன்னை உள்ளே விட்டதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், நான் பேஷண்ட்டாக தான் வந்திருக்கேன், பாருங்கள் டோக்கன் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பேஷண்ட்டுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது 1 நிமிஷம் தான் பேச முடியும், என்ன பேசணுமோ சொல்லிட்டு போங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான்ல, இவங்க 2 பேர் பேசுகிறத வெளில நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் சொல்லலாம், நமக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னங்கிற மாதிரி கேட்கும் போது இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். ஹீரோவை பற்றி தான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள், ஆமாம் அவர் பண்ணது எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு, ஏன்னா நீ ஒரு கேடு கேட்டவன் தெரிஞ்சு உன்னை விட்டு பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ இதையும் பண்ணியிருக்காரு, எனக்கு சந்தோஷம் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்குற ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கா. பார்த்தா இந்த பக்கம் ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். ஏய் நீ தாண்டா எல்லாத்துக்கு காரணம், எல்லாம் போனதுக்கே நீ தாண்டா காரணங்கும் போது இந்த பக்கம் ஹீரோயின் கட்டுப்பாயிருது. இங்கே பாரு அவர் மேலே கை வச்சா அவ்வளோதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பிடிச்சி அவனோட தலையை பிடிச்சி டேபிள் அமுக்கிடுறான். இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் ஒன்றும் புரியலடே, என்னடா நடந்துக்கிட்டு இருக்க, என்னடா இவ்வளோ ஷேம்லெஸ்ஸாக இருக்கியடா நீನು, எல்லாத்தையும் நீனே பண்ணிவிட்டு இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ ஹாப்பியாக இருக்கலான்னு பார்க்குறியா, விடமாட்டேன், கண்டிப்பாக இதெல்லாம் விடவே மாட்டேன், எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, எல்லாமே நடந்ததாகவே இருக்கட்டும், எனக்கு நீ தான் வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லில்லி வந்துடுறா. லில்லி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கால, அவளை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே பக்கத்தில் போனவன், லில்லி உண்மையிலே எனக்கு ஒன்று ஒரு காலத்தில் பிடிச்சி தான் இருந்தது, ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, ஆக்சுவலாக நான் ட்ரூவாக ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணலை, உன்னை அடையணும்னு மட்டும் தான் யோசிச்சேன், அது நடந்துருச்சு, இப்போ எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன உடனே லில்லியால் இதை ஏற்றுக்கவே முடியல. லில்லிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு ஒன்று சொல்லிட்டா, அவள் உன்னை விட்டுட்டு ஹீரோவை சூஸ் பண்ணால, அது கரெக்டு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு லில்லி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. பற்றியா
அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அவளும் என் லைஃப்பில் கிடையாது. இப்போ சொல்லு, இப்போ நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ குறுக்க வரான். வந்தவன் என்ன பண்ணுறான், வேணும்ட்டே அவன் அடிக்கவே இல்லை, ஆனால் அடி விழுந்த மாதிரி இவனே அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் மேலே போய் விழுந்துடுறான். ஹீரோயின் உடனே செக்யூரிட்டி கால் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், ஐயோ நான் அடிக்கவே இல்லைங்க, வேணும்னே நடிக்கிறான், நான் அடிக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு தலை சுற்றுதுன்ட்டு. இதுக்கு பாய் ஃப்ரெண்ட் கதறான், ஏன்டா அப்படி நடிக்கிறா, என்னடா இப்படி நடிப்பா போடுறியேடா, உலக நாயினே மிஞ்சிருவி ஆட்டுக்கிடாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லா, இதுக்கப்புறம் இங்கே வந்தேன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. டே என்னடா ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்டான்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து அவன் போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மருந்து போடலான்னு பார்த்தா, இல்லை எனக்கு மயக்கமாகவே இருக்கு, நான் இப்படி சாஞ்சிக்குவான்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். இருங்க நான் கால் பண்ணி டாக்டரை கூப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை டாக்டர்லாம் வேண்டாம், நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதுங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். இருங்க அடிபட்டிருக்குல, மருந்து போடுவோன்னு சொல்லிட்டு இவன் ஊதி ஊதி வாயில் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. இது ஓகே தானா, ரொம்ப எரிதானுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவன் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு 3 வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, இப்போயே சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா, தயவு செஞ்சு நோட் மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இவ யோசிச்சு பார்க்குறா. ஒரு வேளை இவர் அப்பையிலேருந்து நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா, 3 வருஷமாக வாங்குற மாதிரி சொல்லி ஷாக் ஆகிட்டா. இவன் சொல்கிறான், இங்கே பாரு ஆல்ரெடி என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்க, எனக்கு பதிலாக எங்கள் அப்பா கூட ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்க, ஆனால் அது எதையுமே நான் மனசில் வச்சுக்கல, தயவு செஞ்சு இந்த தடவை எனக்கு மட்டும் ஓகே சொல்லிடு, நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்குறா. அவனும் எதுவும் பேசலை, வந்துட்டான். சரின்ட்டு ஈவினிங் அவளை பிக் பண்ணலான்ட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அவள் இல்லை, ஆல்ரெடி கிளம்பி போயிட்டா போல இருக்க. இந்த பக்கம் ஜாலியாக உட்காந்து ரோசி பாட்டி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோயின் நடந்து வரா. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு கேட்குறா, இவ என்னாச்சு, நீ ஏன் தனியாக வந்திருக்க, எங்கள் அண்ணன் வரலையா, அந்த நாய் உன்னை தனியாக விட்டுருச்சாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் தான் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேலே போய் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவள் ஃபேஸ் டல்லாக இருக்கிறத நோட் பண்ணிட்டா. என்னன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறா. ரோசி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஹீரோவும் வரான். ஹீரோவும் அதே மாதிரி தான் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ரோசிக்கு ஒன்றும் புரியல, டே என்னடா நடந்துச்சு, அவளும் ஒரே மாதிரி சோகமாக போயிட்டுருக்கா, நீனும் அதே மாதிரி சோகமாக போயிட்டுருக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னத்தை சொல்லுங்கிற மாதிரி சொல்லி வருத்தத்தில் வந்துட்டுருக்கான். சொல்லு நான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இவன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறான். நான் அவள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் அவள் டைம் வேணும்னு சொல்லிட்டா, அப்போ அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாளாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எது கன்ஃபஸ்ஸு ரிஜெக்டா, அப்போ நான் நினச்சது உண்மைதானா, அவங்க 2 பேருக்கு நடுவில் இப்படி வேறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்டவா. ஐயா நீ உட்காரு நான் பேசுகிறேன், ஆக்சுவலாக அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கேன், அவள் டேரெக்டாக உங்ககிட்ட நோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பா, ஆனால் அவள் டைம் கொடுன்னு கேட்டிருக்கா, அப்போ அவள் மனசில் ஏதோ ஒரு இடத்துல நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக அவள் யோசிச்சுட்டு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல பதிலை சொல்லுவாள், நம்புவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி உனக்கு ஓகே வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், நான் கேட்குற எல்லாமே நீ எனக்கு வாங்கி தரணும், என்ன ஓகே வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உனக்கு பிடிச்சது என்ன, நான் நீ கேட்குற அந்த ஷேரியை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு டீல்னா டீல், அப்புறம் என்னை ஏமாற்றக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, சத்தியமாக ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். இந்த பக்கம் ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஹீரோ எழுதி வச்சிருந்த லெட்டரையே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கா. உண்மையிலே அவர் 3 வருஷமாக என்னை லவ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்காரி உள்ளே வந்துட்டா. நீ சும்மா தான் இருப்பேன்னு தெரியும், அதனால தான் உன்ட்ட கொஞ்சம் நேரம் பேசலான்ட்டு வந்தேன், வா கொஞ்ச நேரம் பேசலான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே சொன்னால் அதை பற்றி தான் கேட்க வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அது நீ ஸ்டார்ட் பண்ணுற, இங்கே பாரு நீ எது வேணால் டிசைட் பண்ண, நீ எஸ்ன்னு சொன்னாலும் சரி நோன்னு சொன்னாலும் சரி, நான் உன் பின்னாடி தான் இருப்பேன். அவன் என் அண்ணங்கிறதுக்காகலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசாமல் போகிறதோ இல்லை கோச்சிக்கிறதோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அவன் என் அண்ணனாகவே இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, நீ எனக்கு சிஸ்டர் மாதிரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காய்வா. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவடுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் ஹீரோயின் யோசிச்சுட்டே நெக்ஸ்ட் டே கிளம்பி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஆசையாக அப்படியே குட் மார்னிங்னு சொல்கிறான். அவளுக்கு சீட்லாம் எடுத்து கொடுத்து உட்கார சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் அவனை பார்த்துட்டே இருந்தவா, நீங்கள் நேற்று சொன்னீங்களா அதை பற்றி உங்கள் தங்கச்சியும் என்கிட்ட சொன்னால் நான் முடிவு பண்ணிட்டேன், உங்ககிட்ட பேசலான்னு முடிவெடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்ன முடிவெடுத்துன்னு கேட்கும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறா. இவனுக்கு அவ்வளோதான், மூஞ்சி ஃபுல்லாக பல்லு தான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா நம்ம இதை சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம், அது வரைக்கும் சீக்ரெட்டாக டேட் பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ டேட் பண்ணணும்னு சொல்லிட்டல அதுவே எனக்கு பெரிய விஷயம், சீக்ரெட்டாக இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன, எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி கையை கொடுக்குறாவ, இவன் டேரெக்டாக கட்டி பிடிச்சிட்டான். கை கொடுக்குறதுலாம் எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ குஷியாகிட்டு இருக்கான். இந்த பக்கம் தங்கச்சியுமே குதிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா, மேடை ஹக் பண்ணிக்கிட்டு. அப்படியே 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதம் அந்த டேட்டிங் போகுது. எப்படின்னா காரிடரில் போகும்போது கையை டச் பண்ணிட்டு போகிறது, திருட்டுத்தனமாக சைட் அடிக்கிறது, தனியாக யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6 மந்த் இவங்க டேட்டிங் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ நாள் இப்படி மறைஞ்சு காதலிக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு ஹீரோ
கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நர்ஸ் வராங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆமா, அதனால கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுமே மேரேஜ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஐடியா வருது. சரி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி தான் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறான், டேய் நான் எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு கதை சொன்னேன்லங்கும் போது, ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்டு கதை சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட தங்கச்சியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டா. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்ட்டு. ஹீரோ வந்து டேரெக்டாக ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் அடங்க மாட்டான் போல இருக்கு. இப்பயும் அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். இங்கே பாரு, இந்த 6 மாதமாக நான் பார்த்துட்டு நீ யாரையும் டேட் பண்ணல, அப்போ உன் மனசில் இப்பயும் நான் தானே இருக்கேன்னு அர்த்தன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணலான்ட்டு போகும்போது அவள் தள்ளி விட்டுட்டீங்க பாரு. யார் சொன்னா நான் டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு கணத்துலேயே கிஸ் பண்ணுறா. ஹீரோலாம் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கான். இவளே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாலேன்ட்டு. உடனே வேணும் சொல்கிறா, இதோட மட்டும் இல்லை நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை அதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாத்தியா பாத்தியா அவன் ஒத்துக்க மாட்டான், அவனை ஏன் மாற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட ஒன்றும் இல்லை செல்லும், அவனை விட்டுரு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு முழு சம்மதம், இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. எது கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா, அப்போ என்ன ஏமாற்றிட்டீங்களான்னு கேட்கும்போது ரோசி அந்த இடத்துக்கு வந்து, அவன் எப்படி ஓகே சொல்லுவான், அவன் தானே உனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான், பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி டக்குன்னு ஓகே சொல்லுவான். அண்ணா இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஹீரோ அப்படியே நீல் டவுன் போட்டு, எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதுல டபுள் ஓகே, ஆனால் அதை நான் தான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சேன், என்னோட தேவதையே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயினு கையை நிட்டுறா. ரிங்லாம் கிடையாது இந்தா நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோசி கொண்டு வந்து பிரேஸ்லெட்டே கொடுக்குறா. ஏன் அவளுக்கு வந்து ரிங் என்ன பிரேஸ்லெட்டே போட்டு விட்டு 2 பேரும் வந்து அந்த இடத்துல ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஹீரோட அப்பா தங்கச்சி ஃப்ரெண்டு எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இவங்க 2 பேர் கிஸ் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதோட இந்த ஜாமாக்கு எண்டி கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ஜாமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஜாமாவில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு பிடிச்ச கேரக்டர்னால் ரோசி. ரோசி சொன்ன வார்த்தை, நீ வந்து எங்கள் அண்ணனை நோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் உன்னோட சாய்ஸ்க்கு தான் வந்து மரியாதை கொடுப்பேன், நான் எப்போவும் கூட இருப்பேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அப்படி ஒரு பர்சன் இருப்பாங்க, அப்படி ஒரு பர்சனாவது இருப்பாங்க. அது சேம் ஜெண்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஜெண்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க அக்கா தம்பி இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. நம்ம தப்பே பண்ணாலும் விடு மச்சான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு வந்து தைரியம் கொடுப்பாங்க. என் லைஃப்பில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. அவள் வந்து நான் எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட்டாவது பண்ணிட்டு போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ போடலன்னு வச்சுக்க, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு வீடியோ போட மாட்டேங்க, எதுக்கு சும்மாவே இருக்கீங்க, போடுங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை, அது மொக்கையான ட்ராமாவாக இருந்தாலும் ஐயோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அதை வந்து டாப் டு எண்டிங் வரைக்கும் பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். இதுலேருந்து எனக்கு இது தோணுச்சு, எனக்கு இது பிடிச்சிருந்தது, இல்லை பிடிக்கலனா கூட இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லும் போது எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், இதெல்லாம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்கிறது வந்து கௌரி. நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் தான் மீட் பண்ணோம். கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே நம்பர் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு போய் இப்போ நார்மலாக கால் பேசுகிற அளவுக்கு நாங்கள் மாறிட்டோம். ஒரு 2.5 வருஷமாக எங்கள் 2 பேருக்கும் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் நேரில் மீட் பண்ணது கிடையாது. எங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதாவது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற அளவுக்கு டிஸ்டன்ஸில் நாங்கள் இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களால் மீட் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். என் லைஃப்பில் நான் பார்த்து ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, இவளுக்கு துணையாக நம்ம இருக்கணும்னு தோணுன ஒரு பொண்ணுன்னா அவள் தான். அவள் வந்து எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவாள், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாள், ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஆனால் அதனாலே பல தடவை பிரச்சனையில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி நடந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நான் சொல்லுவேன், சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கேட்பேன். அதுக்கப்புறம் சொல்லுவாள், நான் வேறு உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க தானே, அவங்க மூட் அவுட் ஆகும் தானே, சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. அப்போலாம் தோணும், யாருமா நீனு, இவ்வளோ இன்னசென்ட்டாக இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கே, உன்னை உங்கள் அம்மா இப்படி வந்து நல்ல பிள்ளையாக வளர்த்து இப்படி விட்டுட்டு தனியாக போயிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் ஆகும். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் கூட 2 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நிறைய பேர் என் வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஸ்ட்ரேஞ்சராக மீட் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கி சிஸ்டர்ஸாக மாறியிருக்கோம். என்ன மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் மீட் பண்ணி இப்போ வந்து நீங்கள் சிஸ்டர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு எந்த பர்சனுமே இல்லைன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடியில் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
எல்லாரும் சேர்ந்து ஒன்றா புலம்பலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாக பார்க்கலாம். கௌரி உனக்கு தான் இந்த ஸ்டோரி கேட்டுகிட்டே இருந்தால அக்கா ஏதாவது நல்ல ஸ்டோரி போட்டுக்கான்ட்டு நல்ல ஸ்டோரி அக்கா கிடைக்கல, அதனால உன் ஸ்டோரியவே போட்டேன். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே வந்து உங்களை சந்திக்கிறேன்.